ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். திருநெல்வேலி டவுனில் கோவில் ஒலிபெருக்கி இணைப்பை துண்டித்த காவல்துறை. நுப்பூர் சர்மாவிற்கு ஆதரவாக பேசுவதால் சமூக ஊடகவியலாளர் ஆனந்த் ரங்கநாதனை கொலை செய்ய தூண்டும் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பு. பீகாரில் மதுவிலக்கினால் மக்களின் ஆரோக்கியம் குடும்ப நலம் மேம்பட்டுள்ளது ஆய்வு அறிக்கை. சிறுபான்மையினரின் எதிரி காங்கிரஸ், பிரதமர் மோடி. இந்திய தலைவர்களை கொல்ல திட்டமிட்டு இலங்கையிலிருந்து வந்த தேசிய தௌஹீத் ஜமாத் பயங்கரவாதிகள். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ள நமது அரங்கத்திற்கு சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். திருநெல்வேலி டவுன் அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த விநாயகரில் ஒரு கூம்பு ஒடிய ஒளிபெருக்கி அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அவங்க காசு போட்டு வசூல் பண்ணி காலையில் பக்தி பாடலாம் கேட்கலாம், அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் பக்தி பாடல் கேட்கலான்னு சொல்லி ஒளிபெருக்கி வாங்கி கொடுத்து அதை போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இது சம்பந்தமாக ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட், இந்த ஒளிபெருக்கினால் எனக்கு இறைச்சல்னால எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, அதனால் இதை இது பண்ணணும், அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது சம்மந்தமாக உடனே கம்ப்ளைண்ட் அந்த கோயிலுக்கு போனோடனே அந்த பூசாரி என்ன பண்ணுறாரு, அந்த ஒலி அளவை குறைச்சிடுறாரு. ஒலி அளவை குறைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அது போயின்னு இருக்கு. ஆனாலும் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக அந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் அழுத்தம் கொடுக்குறார். அவருக்கு பின்னால் வேறு ஒரு சிலரும் இருக்கிறார்கள்ங்கிறார். ஏன்னா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் இந்து தான். ஏன்னா நம்ம உடனே இது மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் அதற்கு பின்னால் அவர்கள் இருக்கிறார்கள்ங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ரெண்டாவது தடவை கம்ப்ளைண்ட் பண்ணவங்க உடனே இங்கேருந்து இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் செல்லப்பா அப்படிங்கிறவர் இது அந்த கோயில் பிள்ளையன் அறக்கட்டளைக்கு கீழே வருது, ஹெச்ஆர்என்சி கீழே அந்த கோயில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி இவங்கள்ட்ட சொன்ன உடனே அவர் அந்த பூசாரிகிட்ட கூப்பிட்டு, என்னப்பா ஒரே பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, அதை இது பண்ண வேண்டியதானே. இல்லைங்க, அந்த பகுதியில் இருக்க மக்கள் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க, நம்ம கோயிலுது கூட அது கிடையாது, அப்படி தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம், அதுவும் ஒலி குறைவாக தான் நம்ம வச்சு பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறப்ப இல்லை ரொம்ப அழுத்தமாக இருக்குன்னு சொல்லி அந்த ஹெச்ஆர்என்சிலேருந்து ஒரு அதிகாரி அந்த ஒலிபெருக்கிய அந்த கனெக்ஷனை கட் பண்ணுறாரு. காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்லப்பாங்கிற ஒரு குழுத்தை அந்த காவல்துறை சார்ந்தவர் கொடுத்த அழுத்தத்தினால. உடனே இந்து முன்னணி சம்பந்தமாக போராட்டம் அறிவிக்கிறது குற்றாலநாதன் தலைமையில். அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் வந்த உடனே இந்து கோயிலெலாம் நடவடிக்கை எடுக்க தெரியுது, இதே போல் மற்ற இடங்களிலும் இதே போன்ற நடவடிக்கை எடுப்பீர்களாம். ஏன் நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கூட கேட்கல, இதே போன்ற நடவடிக்கை மற்ற இடத்துல எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டத்தை அறிவித்த உடனே இப்பொழுது அதே ஹெச்ஆர்என்சிலேருந்து இருக்கிறவர் அந்த மின் இணைப்பை திரும்ப கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒளிபெருக்கிக்கு. ஆனாலும் இந்த அழுத்தம் நாங்கள் கொடுப்போம், எங்களுது எடுக்கிறீங்கன்னா எல்லாருக்கும் எடுக்கணும் அப்படிங்கிறது இந்து முன்னணியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? முதலில் இது இந்து ஒற்றுமைக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று நாம் பார்க்கணும். இது ஒரு பக்கம். இரண்டாவது பாருங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் அப்படி பூசி மெழுகி சொன்னீங்க. நான் நேரடியாகவே சொல்லிடுறேன். அந்த கோயிலுக்கு அருகாமையிலே 3 மசூதிகள் சமீபத்திலே கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த மசூதியில் சம்பந்தப்பட்டவர்கள் நேரடியாக புகார் கொடுக்காமல் ஒரு ஹிந்து ஒருவரை அவருடைய ப்ராக்சியாக பயன்படுத்தி புகார் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நேரடியாக கொடுத்தோம்னா உடனே நமக்கு ஹிந்து முஸ்லீம் அந்த எண்ணம் வரும், உடனே ஹிந்து உணர்வு வந்துடும், ஒற்றுமை வந்துடும் என்றெல்லாம் யோசனை செய்து எந்த அளவுக்கு மாற்று மதத்தினர் அழகாக திட்டமிடுகிறார்கள் புரிஞ்சுக்கணும். மூன்றாவது பாருங்க, காவல்துறை என்பது ஏவல்துறை, தமிழக அரசுடைய ஏவல்துறை. அதனால நம்ம காவல்துறை எய்தவன் இருக்க அம்பை நோவதன்னு சொல்லுவாங்க. அதனால அடுத்த ஆட்சி மாறினால் அந்த ஆட்சிக்கு ஏற்றபடி இவர்கள் செயல்படுவார்கள். அதான் காவல்துறை செய்யும். ஆகவே இந்த அரசு ஹிந்தி விரோத அரசு என்பதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இது ஹிந்தி விரோத அரசாக இருக்கின்ற காரணத்தினால் ஹிந்தி விரோத நடவடிக்கைகளை செய்ய காவல்துறை தயங்குவது இல்லை. அதை நம்ம சொன்னோன்னா நம்ம வன்மத்தோடு கக்குகிறார்கள்னு அவர் வருத்தப்பட்டு நேற்று வேற உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இப்படிதான் எழுதுவார்கள். இப்போ பாருங்க, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கிறது. 10 டெசிமல் ஒளி அளவுக்கு மேல் எந்த கூம்பு ஒளி ஒளிபெருக்கும் மத வழிபாட்டு தரத்தில்
இருக்கக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. அது வந்து பல தசாப்தங்கள் ஆகிவிட்டன. இப்ப யோகி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகுதான் யூபியில மட்டும் வந்து அந்த விதிமுறை வந்து கடைபிடிக்கப்படுகிறது. 19% இருக்கக்கூடிய இஸ்லாமியர் இருக்கக்கூடிய மாநிலத்திலே தைரியமாக அது அகற்றப்பட்டது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான். மீதி இந்தியா முழுக்க உள்ள எந்த மாநிலத்திலும் அந்த கூம்புவரி ஒளிபெருக்கு அகற்றப்படவே இல்லை. அகற்றப்படுவதற்கான தைரியம் இல்லை. ஆகவே சட்டம் இருந்தால் பத்தாது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே வந்தாலும் கூட பத்தாது. அதை அகற்றுவதற்கு தைரியமான ஆண்மையுள்ள அரசு இருந்தால் மட்டும்தான் சட்டம் தன் கடமையை செய்யும். சுப்ரீம் கோர்ட்டுடைய சட்டம் எடுபடியாகும். இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப தமிழ்நாட்டில் எத்தனையோ மசூதி இருக்கு, 10 டிசிபிளுக்கு மேல இருக்கு. ஆனால் இது வரைக்கும் யாராவது ஒரு இடத்துல புகார் கொடுத்தா உடனே செய்வாங்களா? புகார் கொடுக்க வேண்டாம். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கு. யாரா புகார் கொடுத்தா எடுப்பாங்களா? இந்து முன்னணி அதான் கேட்டிருக்குது. இதே செல்லப்பா அந்த 3 மசூதிக்கும் போயிட்டு, நாங்களாவது காலையிலேயே ஈவினிங் மட்டும்தான் போடுறோம், அங்கே 5 வேளை அதே கும்ப ஒளிபெருக்கில் தானே அங்கே பாங்க சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் நடக்குது. செல்லப்பா அங்கே தைரியமாக போய் இப்போ நீங்கள் கழட்டுறீங்களா இல்லை நான் கேஸ் ஃபைல் பண்ணுவான்னு கேட்பாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டால் அடுத்த முறை பேசுவதற்கு அவருக்கு வாய் இருக்காது என்கின்ற பயம் அவருக்கு இருக்கிறது. அதனால வந்து கேட்க மாட்டார். அதனால இது வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். சட்டம் தன் கடமையை செய்யவே செய்யாது. எந்த இடத்துல இந்துக்கள் இழிச்சவாயர்களாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தன் கடமையை அப்படியே ஸ்ட்ரிக்டா செய்யும், மற்ற இடத்துல செய்யாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. திருப்பூர்ல சட்டவிரோதமாக மசூதி கட்டப்பட்டது. ஹைகோர்ட் ஆர்டர் வந்தது எடுக்க சொல்லி. அங்க லோக்கல் எம்எல்ஏ வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, இது வரைக்கும் அந்த எடுக்கலையே. ஹைகோர்ட் ஆர்டர் ஒன்றும் பண்ண முடியல, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒன்றும் பண்ண முடியல, ஹைகோர்ட் ஆர்டர் ஒன்றும் பண்ணாது. அப்ப சட்டம் தன் கடமையை செய்ய முடியாது, சட்டத்தின் கைகள் கட்டப்படுகின்றன. நம்ம மறைந்த வீரத்துருவி ராமகோபாலன் ஐயா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 2 விஷயம் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு 2 உண்மை என்பதை இப்போ நான் நினைவு கூறுறேன். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் 100% உண்மை. அவர் என்ன சொல்லுவார்னா, ஹிந்துக்களை காப்பாற்றுவது ஹிந்துக்குடைய ஜனத்தொகை தான். ஒரு இடத்துல வந்து ஹிந்து மெஜாரிட்டி இருக்கும்னா அந்த இடத்துல அது ஹிந்துக்களுக்கு ஷீல்டு, அதுதான். அப்போ இந்த சட்டம் ஒழுங்காக இருக்கும், நீதி பரிபாலனை ஒழுங்காக இருக்கும், போலீஸ் ஒழுங்காக இருப்பான், எல்லாமே கோர்ட்டு விதிகள் கரெக்டாக கடைபிடிக்கும், எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ஹிந்துக்களுடைய ஜனத்தொகை கொஞ்சம் குறைய ஆரம்பித்தது என்றால், எந்த அளவுக்கு குறைகின்றதோ அந்த அளவுக்கு ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பின்மை குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பு சட்டமோ அல்லது அரசியல் சாசனமோ கிடையாது, ஹிந்து மெஜாரிட்டி தான். ஆகவே எந்த இடத்துல ஹிந்து மெஜாரிட்டி குறையக்கூடாது. அவர் சொல்லுவார், 10 குழந்தைகளுக்கு மேல் பெற்று தாய்மார்களை வீரத்தாய் விருது கொடுத்தார். அப்புறம் 5 குழந்தையா மாத்திட்டார். ஏன்னா 10 குழந்தை பெறக்கூடிய தாய்மார்களே இல்லை. அப்ப நான் ஆரம்ப காலத்துல அதை வந்து நானே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன், என்ன இந்த மாதிரி சொல்றாருன்னு. ஆனால் எந்த அளவுக்கு உண்மை என்பது இப்ப நமக்கு புரிகிறது. ஒரு பக்கம் வந்து லவ் ஜிகாத் மூலமாக, மதமாற்றம் மூலமாக இப்படி இந்து ஜனத்தொகையை வந்து குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முஸ்லீம் வீட்லையும் பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தைகள், 4 மனைவிகள், ஒவ்வொரு மனைவிக்கு எத்தனை குழந்தை கணக்கு போடுங்க. சராசரியா டஜன் கணக்கில் வரும். ஒரு சின்ன உதாரணம், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு இன்டர்வியூ வருது. ரோஹிங்கியாஸ் வந்து டெல்லியில வந்து கேம்ப்ல தங்கியிருக்கான். அந்த தங்கியிருக்கக்கூடிய 24 வயசு பெண்ணு, அந்த 24 வயசு பெண்ணுக்கு கிட்டத்தட்ட 1 டஜனுக்கு மேல குழந்தை. ஒவ்வொரு வருஷமும் கடமையை தவறாது குழந்தை பெற்றுட்டே இருக்காங்க. சில சமயம் ட்வின்ஸ், சில பேர் 3, 2, 1 ஒவ்வொரு வருஷமும். அவருக்கு 1 இருந்தா கணக்கு, அவருக்கே 2, 3 ஒய்ஃபா இருந்ததுன்னா அந்த ஒரு பெண்ணுக்கு பிறந்தது டஜன் கணக்கில். அவருக்குன்னு 3, 4 மனைவிகள் இருக்காங்க. கவர்மெண்ட் கேம்ப்ல உட்கார்ந்துட்டு கவர்மெண்ட் சோறை தின்னுட்டு தன்னுடைய மத கடமையை ஆற்றிக்கொண்டிருக்கிறார் அந்த முஸ்லீம். ஆகவே தங்களுடைய மத கடமையாக நினைத்து செயல்படுகிறார்கள். இந்துக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று ராமகோபாலன் அவர்கள் சொல்வார்கள், ஹிந்து வாக்கு வங்கி ஒன்று உருவானதால் இந்துக்களுடைய பிரச்சனை சரியாகும். இப்போ இந்த இடத்துல ஏன் வந்து பக்கத்தில் ஒரு 3 மசூதி வந்த உடனே நம்முடைய மத வழிபாட்டு உரிமை பறிபோகிறது. மத வழிபாட்டு உரிமை அரசியல் சாசனம் கொடுக்கிறது. ஆனால் அங்க இல்ல. ஏன்னா அங்க வந்து முஸ்லீம் ஓட் பேங்க் பக்கத்துல மேலப்பாளையம் இருக்கிறது. அப்ப முஸ்லீமுடைய வாக்கு வங்கி காரணமாக அரசியல்வாதி எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். முஸ்லீம் வாக்கு வங்கி இருக்கின்ற காரணத்தினால் திருப்பூர்ல சட்டவிரோதமாக கட்டப்பட்ட மசூதியை அகற்ற சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்ட பிறகு கூட அகற்ற மாட்டார்கள். ஆகவே வாக்கு வங்கி முக்கியம் என்று சொல்வார். ஆகவே இதற்கு தீர்வு ராமகோபாலையா சொன்னதுதான், ஹிந்து ஜனத்தொகையை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 2வது, ஹிந்து வாக்கு வங்கி முக்கியம்.
அதே போல ஹிந்து வழிபாட்டு தலங்களுக்கு அருகே மாற்று மத வழிபாட்டு தலங்கள் ஏதாவது ஒன்று பக்கத்தில் வந்தால் கூட ஒரு பெரிய ஆபத்து பின்னாளில் வரும். பாருங்க, பக்கத்தில் 3 வந்தாச்சு, இனிமேல் பிரச்சனை தான். ஆகவே இதெல்லாம் இந்துக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அருமையான செய்தியை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. பிரதமர் மோடி நடைமுறையில் இருக்கக்கூடிய உண்மையை சொன்னால் கூட மத ரீதியான தாக்குதலை தொடர்ந்து விட்டார். ஒரு பிரதமர் பேசலாமா, ஒரு அரசியல்வாதி இப்படி பேசலாமா, பாஜக என்றாலே சிறுபான்மையினருக்கு எதிரானது என்பதை மீண்டும் ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பிளாட்டண்ட்டாக இவரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இவரையும் போட்டு தள்ளலாம் அப்படிங்கிறது மாதிரி ஆள் காட்டக்கூடிய ஒரு வேலையை செய்திருக்கிறார். யாருன்னா அக்பருதீன் ஓவைசி, அசாவுதீன் ஓவைசி அவருடைய கட்சி ஏஎம்ஐஎம் கட்சியுடைய டெல்லி மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் ஷோயிப் ஜமாய் அப்படிங்கிறவர். யாருக்கு எதிராக இதை பேசியிருக்கிறார் அப்படின்னா, தினசரி ஆங்கில ஊடகங்களை ரெகுலராக பார்க்குறவங்களா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் ட்விட்டரோ இல்லை ஃபேஸ்புக்லேயே ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவர், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராகவும் இருக்கக்கூடியவர் டாக்டர் ஆனந்த ரங்கநாதன் அப்படிங்கிறவர். குறிப்பாக டைம்ஸ் நவ் இந்த நியூஸ் சேனல்லாம் அதிகமாக டிபேட்டுக்கு வரக்கூடியவர். அவர் சமீபத்தில் வந்து ஆர்ஜே ரனாக் அப்படிங்கிறவருடைய ரெட் எஃப்எம்மில் கூட அவர் இருக்கார். அவர் சோஷியல் டிஜிட்டல் அந்த இவங்களுக்கு நடந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷனை கூட மோடி கையால் அவர் அவார்டு வாங்கினவர். அந்த சமூக வலைதளத்தில் மிகவும் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். அவருடைய பாட்காஸ்டில் பேசும் பொழுது டாக்டர் ஆனந்த ரங்கநாதன் என்ன சொன்னார்னா, இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது லல்லன் டாப் அப்படின்னு. இந்த லல்லன் டாப்பில் சௌரப் திவேதி, இது எல்லாருக்கும் தெரியும், இந்த குறிப்பாக பிஜேபிக்கு எதிராக பேசக்கூடியவர், அப்படியே செக்குலர் பேசக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். அவர் வந்து சமீபத்தில் என்ன பண்ணார்னா, திருஷ்டி ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர், அந்த கோச்சிங் சென்டரில் இருக்கக்கூடிய விகாஸ் திவ்ய கிருதி அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து ராமாயணத்தை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க. அவங்க ஐஏஎஸ் அகாடமியில் கோச்சிங் அப்போ சொல்லிக் கொடுக்கும் பொழுது சொன்னாங்க. அது சம்பந்தமாக ஒரு அவுட்ரேஜ் வந்தது. ஸோ அவங்க பக்கம் நியாயம் என்ன, ஃபேக்ட் செக், உண்மையிலே அவர்கள் சொன்னது என்ன அப்படிங்கிறத இவருடைய யூடியூப் சேனலில் வந்து பேசினாங்க. இந்த ஆனந்த ரங்கநாதன் என்ன சொல்கிறாரு, அந்த திருஷ்டி ஐஏஎஸ் அகாடமிலேருந்து இருக்கிறவங்களுடைய ஃபேக்ட் செக்கு, அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்ல தெரிந்த சௌரப் திவேதியால் இதே போல் நுபுர் சர்மாவையும் கூப்பிட்டு, நீங்கள் உண்மையிலே இஸ்லாத்துக்கு எதிராக பேசுனீங்களா, உங்களுக்கு மனசில் இப்படிப்பட்ட வன்மம் இருக்கிறதா, இல்லை உண்மையிலே நீங்கள் கோட் பண்ணது குரானில் இருக்குதா அப்படின்லாம் ஃபேக்ட் செக் பண்ணி அவர் சொல்லியிருக்கலாம்ல. அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை ஏன் நுபுர் சர்மாவுக்கு அவர் கொடுக்கல அப்படின்னு அவர் அந்த பாட்காஸ்டில் பேசின உடனே, அது தான் இந்த ஷோயிப் ஜமாய் அப்படிங்கிறவர் பாருங்கள், தொடர்ந்து ஒரு நுபுர் சர்மாவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காரு. எப்போ நியூஸ் சேனலில் வந்தால் கூட நுபுர் சர்மா பேசி இதையே கோட் பண்ணுறாரு. இவர் வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஆள். இதை வந்து அரசு துறை, குறிப்பாக காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுக்கு இவர் மீது ஒரு கோபம் இருக்குது, இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒருவேளை காவல்துறை இவர் மீது நடவடிக்கை எடுக்க தவறினால் நாம் சட்டத்தை கையில் எடுத்தால் வேறு விதமாக ஆகிவிடும் அப்படிங்கிறத ஒரு மிரட்டல் துணியிலேயே சோசியல் மீடியாவில் பதிவு செய்திருக்கிறார். அவருடைய இந்த செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க? அவர் ஆனந்த ரங்கநாதன் அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு டிபேட்டுக்கு வைக்கலாமா நூபுர் சர்மா பேசின பற்றி கேட்டிருக்காரு. ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தை பற்றி விவாதம் செய்யலாமா, விவாதம் செய்யலாமா என்று கேட்டால் உடனே நான் வந்து கதையை முடிச்சிருவேன் என்று சொன்னால், முதல் விஷயம், கருத்தை எதிர்கொள்ளக்கூடிய திராணி இல்லாத கோழைகள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த உயிரை மிரட்டக்கூடிய, உன்னை குத்திடுவேன், வெட்டிடுவேன், அடிச்சிடுவேன் என்று மிரட்டக்கூடிய அந்த பிசிக்கல் வயலன்ஸ், இதில் மட்டுமே நம்பிக்கையுள்ள மத அடிப்படைவாதிகள். இஸ்லாம் வளர்ந்து முழுக்க முழுக்க வாழ்முனையில் தான் வளர்ந்தது. எல்லாருக்கும் உயிர் பயம் இருக்கும். ஏன்னா உலகத்திலேயே வந்து அந்த விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள பொதுவான குணங்கள் என்று ஒரு ஸ்லோகம் வரும். ஆகார நித்திர பயம் ஐத்து நஞ்சே என்று வரும். அந்த சாப்பிடுவது, உறக்கம், பயம். பயம் என்று சொன்னால் தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு உயிரும் போராடும். இயற்கையாக உள்ள ஒரு இன்ஸ்டிங்க்ட் பிஹேவியர் என்று சொல்வார்கள்.
அப்போ அந்த பய உணர்ச்சியை தூண்டி விட்டு தான் இந்த இஸ்லாம் உலகம் முழுக்க பரப்பப்பட்டது. அப்படியே முகமது கொள்கையெல்லாம் பின்பற்றி ஆஹா ஓஹோ அப்படிலாம் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. முகமது நபியிலிருந்து முதல் த வெரி ஃபர்ஸ்ட் டிசிபிள் ஆஃப் முகமது அங்கேருந்து ஆரம்பிச்சு தான் கதை. அதான் எனக்கு ஒரு வாழை அறுத்தா நீ வாழை அறுத்துக்கோ என்று நரி காட்டில் சொல்லலையே, அதே போல தான் இஸ்லாம் வளர்ந்தது. இப்போ இவர் சொன்னதை சொல்லலாம் பார்க்கலாம். இப்போ நூபுருஷமா என்ன சொன்னாங்க, ஹதீஸில் இருக்கிறது, குரானில் இருக்கிறது, முகமது பற்றிய வாக்கிய குறிப்பில் இருக்கிறது. 6 வயது ஆயிஷா என்ற பெண்ணை 6 வயதாக இருக்கும்போது முகமது நபி திருமணம் செய்து கொண்டார். இது ஹதீஸில் இருக்கிறது, இருப்பதைத்தான் அவர் சொன்னார். முதல்ல தப்பு என்னன்னா, இப்போ நூபுர் சர்மா என்ன சொன்னாங்க, தஸ்லிமா ரெக்மைன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு டிவி டிபேட் வந்து சிவனை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க. ஞானவாப்பியில் இருக்க. ஆமாம். அப்போ அதுக்கு மறுமொழியாக இவங்க வந்து திருப்பி கேட்குறாங்க இப்படி இருக்கே என்று. இதுவரைக்கும் அந்த தஸ்லிமா ரெக்மைன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, கைது செய்யப்படவில்லை. ஆனால் இவர் வந்து கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார் பிஜேபியில். அதுவே முதல்ல தப்பு. இஸ்லாமிய பயங்கரவாதத்தை எதிர்கொண்டு இருக்கணும். அவர் ஒன்றும் தப்பாக ஒன்றும் பேசலையே, ஹதீஸ்ல என்ன இருக்கோ அதானே பேசினார் அவர். இதோட பாருங்க, அந்த ஆல்ட் ஜுபேர் அவரையும் இவர் நூபுர் ஷர்மாவையும் கம்பேர் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வருகிறது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நூபுர் ஷர்மா இஸ் ரெஸ்பான்சிபிள், சிங்கிள் ஹேண்டட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் ஹேப்பன் த்ரூ அவுட் இந்தியா அண்ட் உதய்பூர் கில்லிங். கன்யாலால் கொலைக்கு அவங்க தான் காரணம். ஒரு பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்த காரணமாக அமைந்தவர். இப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அதான் கொலை செய்தவனை பத்தி கவலை இல்லை, எதற்காக கொலை செய்தான்ங்கிறத பத்தி கவலை. அரகண்ட் இதான் அதை பத்தி சுப்ரீம் கோர்ட் ரிமார்க் ஆன் நூபுர் சர்மா. அதே சுப்ரீம் கோர்ட் சொல்ல ஆல்ட் ஜுபேருக்கு, we cannot stop him from tweeting. அவருக்கு பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் இருக்கிறது. அப்ப ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு பால் என்று சொல்லுவாங்க இல்லையா, சுண்ணாம்பு, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு சொல்லுவார்கள் இல்லையா, அதே போல நூபுர் சர்மா செய்தால் தப்பு, அதே வேறு ஒருத்தர் செய்தால் அது சரி என்ற நிலைப்பாட்டை சுப்ரீம் கோர்ட்டே எடுத்திருக்கிறது வெட்கக்கேடு. நம்ம நாட்டில் நடந்ததுதான் அது. இப்ப பாருங்க, நூபுர் சர்மா முகமது நபி பத்தி பேசினார், தப்பு, அவர் மதவாதி. இப்ப நான் அதே ஆதித்ய நானும் பேசிட்டேன், இன்னும் ஒரு படி மேலே போய் பேசிட்டேன். இப்ப நான் ஒரு மதவாதி தான். ஆனால் ஆராசா நம்முடைய கடவுள் பற்றி என்ன பேசினாலும் அது கருத்து சுதந்திரம். திருமாவளவன் என்ன பேசினாலும் கருத்து சுதந்திரம். இன்னும் ஒரு படி உதயநிதி என்ன பேசினாலும் கூட கருத்து சுதந்திரம். ஸ்டாலின் நம்முடைய மந்திரத்தை கேவலப்படி பேசினாலும் கருத்து சுதந்திரம். ஆனால் நடந்த ஃபேக்ட் இப்படி இருக்கின்றதே என்பதை சுட்டி காட்டினால் அது நூபுர் சர்மாவோ நானோ யாரா இருந்தாலும் அது வந்து உடனே மதவாதம். இப்படிப்பட்ட நிலைப்பாடு தான் தவறு முதல். ஆகவே மீண்டும் வந்து நம்ம எல்லாம் திங்க் பண்ணோம். இந்த பேச்சுரிமை கருத்துரிமை என்று சொல்லக்கூடிய எல்லாமே ஹிந்து விரோத கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறன்றதே தவிர, ஹிந்துக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய யாருக்குமே வந்து பேச்சுரிமையோ கருத்துரிமையோ இந்த நாட்டிலே இல்லை, பிராக்டிக்கலாக இல்லை. இது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தியை நான் பார்க்குறேன். ஆகவே உடனடியாக அவர் பேர் என்ன, ஷோஹப் ஜமாயா, அவர் கைது செய்யப்படும். ஏன்னா வந்து அவரை குறித்து வைக்க சொல்கிறார், இன்டைரக்டாக அவரை கணக்கு முடியும்னு சொல்றார். அப்படி பேச தூண்டிய காரணத்திற்காக அந்த ஏஐஎம்ஐஎம் அவர் தலைவரும் கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்பட்டால்தான் இப்படிப்பட்ட மதவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறார். தமிழகத்தை டாஸ்மாக் படிப்படியாக குறைக்கப்படும், மதுவிலக்கு படிப்படியாக கொண்டு வருவோம் அப்படின்னு தான் திமுக சொன்னது, ஆட்சிக்கு வந்தது. இன்னும் சொல்லப்போனால் இளம் விதவைகள் அதிகமாவதற்கு காரணமே விற்கப்படும் அந்த டாஸ்மாக் சரக்குனால தான். அதனால் அதை வந்து தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது வீட்டு வாசல்னு கொடி பிடிச்சி கனிமொழி உட்பட எல்லாரும் பேசினதை பார்த்தோம். ஆனால் இப்போது வரை மதுவிலக்கு கொண்டு வரல. மாறாக அதை எப்படி அந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, அந்த இடத்துல க்ரௌடு அதிகமாக கூட்டம் கூட வந்ததுன்னா டிஜிட்டல் பேமெண்ட் அங்கே கொண்டு வரலாம். அவங்க பாட்டில் எடுத்துகிட்டு போகிறது அது அவங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா டெட்ரா பேக்காக கொண்டு வரலாமா? இன்னொன்று, அவங்கள குடிகாரன்னு சொல்கிறதுனால மன ரீதியாக அவங்க பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னா இல்லை, மதுப்பிரியர்கள்னு நம்ம வேற ஒரு வேர்டை காயின் பண்ணலாம் இப்படின்னு புதுசாக யோசிக்கிற இந்த மாநிலத்துக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்திருக்கார், நீங்கள் மதுவிலக்கு கொண்டு வரணும்.
மதுவிலக்கு கொண்டு வந்தால் எங்களுக்கு வருமானம் வராதே, பல பிரச்சனைகள் இருக்கிறதே அப்படின்னு அரசு சொன்னால் நீங்கள் பீகாரை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த லான்செட் அந்த மருத்துவ இதழுடைய ஆய்வு விஷயத்தை அவர் கோடிட்டு காட்டுகிறார். அந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட ஐநாலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 80 நாடுகளில் மதுவிலக்கு கொடுத்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் நம்ம பல பாலிசி டெசிஷனை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப கிட்டத்தட்ட ஆப்கான், சவுதி அரேபியா, லிபியா போன்ற 13 நாடுகளில் ஆல்ரெடி இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஒரு ரிசல்ட் இன்ஃபரன்ஸ் சொல்கிறாங்க. என்னென்னா, மது அருந்துவோரில் வந்து 40% குறைந்திருக்கிறது, குடும்ப வன்முறை 50% குறைந்திருக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 25% குறைந்துள்ளது. ஓவரால் எங்கெங்கெல்லாம் ரிலீஜியஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துல. சரி, பீகார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எங்கே என்னென்னா 9.7லேருந்து 15% வந்து தினமும் குடிக்கக்கூடிய, அடிக்கடி குடிக்கிறவங்க, வெரி ஃப்ரீக்வெண்ட் ட்ரிங்கர்ஸ். அவங்க இந்த மதுவிலக்குக்கு பிறகு 7.2 குறைஞ்சிருக்கு. அந்த பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 7.2, 9.2லேருந்து 7.2, அதாவது 15% வரைக்கும் இருந்தது, 7.2 குறைஞ்சிருக்கு. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா 24% பேர், பல பேர் அந்த பழக்கத்திலிருந்தே வெளியில் வந்திருக்காங்க. 18 லட்சம் உடல் பருமன் குறைபாட்டினால இருந்தவங்க, என்ன மாதிரி நல்லா சப்பியாக இருக்கிறவங்களுடைய அந்த இதுலேருந்து அவங்க வெளியில் வந்திருக்கிறாங்க. அதை விட முக்கியம் சோஷியல் இஷ்யூவில் என்னென்னா, மனைவி மற்றும் குடும்ப வன்முறைகள் வெகுவாக குறைந்துள்ளன. கிட்டத்தட்ட 21 லட்சம் வழக்குகள் இதனாலேயே பதிவு செய்யப்பட்டு இருந்தது ஆண்டுதோறும். அது முற்றிலுமாக குறைந்திருக்கிறது. பாலியல் குற்றங்கள் 3.6% குறைந்துள்ளது. 2016 பீகாரில் கொண்டு வந்த மது விலக்குனால இவ்வளவு ரிசல்ட் இருக்குது. உங்களுக்கு தமிழகத்திலே இதை கொண்டு வருவதற்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் கேட்டிருக்கிறார். இந்த செய்திக்கு என்ன சொல்றீங்க? நீங்கள் செய்தியிலே விளக்கமாக எல்லா புள்ளி விவரத்தையும் சொல்லிட்டீங்க. இட்ஸ் ஐ ஓப்பனர். நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் நாட்டிலே 2 மாநிலங்கள் தான் பூரண மதுவிலக்கு இருந்தது. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று குஜராத். இன்றைக்கு அந்த தமிழ்நாட்டில் இருந்த மதுவிலக்கை நீக்கிய அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் யார் என்று பார்த்தால் தானை தலைவர் முத்தமிழ் வித்தகர் கருணாநிதி அவர்கள் தான். பாருங்க, இப்போ நான் தொடர்ந்து இப்போ வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக பல இடங்களில் மாலை நேர வகுப்புகள் நடக்குது. அதுக்கெல்லாம் நான் போயிட்டு வரக்கூடிய வழக்கம் உண்டு. அப்போ போகும்போது அங்கே மெயின் பிரச்சனை என்னன்னா, தினசரி குடும்பத்தில் தகராறு, சண்டை. எதனால் சண்டை வருது? குடிப்பழக்கத்தினால. குடிச்சிட்டு வந்து போட்டு அடிக்கிற மனைவியை. இது பெரிய இஷ்யூங்க. அங்கே நீங்கள் போனீங்கன்னா பெரிய மேஜர் இஷ்யூ இதுதான். இந்த குடிப்பழக்கம் இல்லாட்டினா அவ்வளோ நிம்மதியாக இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் நான் பார்த்த ஒரு இஷ்யூ என்னன்னா, புருஷனை பண்ணுற கோபத்தில் குடிச்சிட்டு வந்து கையில் இந்த செல்ஃபோன் எடுத்து வீசி அடித்து அந்த மனைவிக்கு கண்ணில் பட்டு கண்ணில் ரத்தம் வந்து நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணும் பாருங்க. இந்த மாதிரி எத்தனையோ இன்சிடென்ட் நம்ம சொல்லிட்டே போகலாம். அப்போ பல லட்சக்கணக்கான வீடுகளில் மதுவின் காரணமாக குடும்ப வாழ்க்கை சீரழிந்து கொண்டு இருக்கின்றது தமிழ்நாட்டில். அந்த படுபாவ செயலுக்கு விதை போட்டவர் கருணாநிதி. யாரும் மறக்கக்கூடாது. ராஜாஜி தடுத்து பார்த்திருக்கிறார், அதை மீறி அவர் செய்தார் என்று ஒரு வரலாற்று சம்பவத்தையும் சொல்லுவார்கள். கொட்டு மலையில வந்து ஆனா தன்னுடைய பையனுக்காக வேலைக்காக வந்து கேட்டார்னு அவர் மாற்றி சொன்னார் என்றும் செய்தியை நம்ம படித்திருக்கிறோம். ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், நன்றாக மதுவிலக்கு, பூர்ண மதுவிலக்கு இருந்த தமிழ்நாட்டை மதுவுக்கு அடிமையாக்கி இந்த அளவுக்கு சீரழித்ததுக்கு காரணம் கருணாநிதி. ஆனால் அதே சமயத்திலே மது விலக்கு இல்லாமல் மதுவினால் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு மது போதையில மூழ்கி கிடந்த பீகாரை அதிலிருந்து விடுவித்தது நிதிஷ்குமார். அவர் ஒரு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கிறார். அவரை பாராட்டணும் உண்மையிலேயே. இப்ப தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்க? பஞ்சு மிட்டாய்க்கு தடை. ஏன்னா அதில் வந்து சிகப்பு ரோஸ் கலர்ல நீங்க போட்டு ஷர்ட் அந்த பிங்க் கலர்ல, அப்புறம் ஒரு மஞ்சள் கலர்ல, அது ரெண்டுமே வந்து கெமிக்கல், அந்த கேன்சர் ஏற்படுத்தும். ஆனால் மதுவெல்லாம் ஒண்ணுமே ஏற்படுத்தாது. வயிற்றுல எந்த புண்ணெல்லாம் ஏற்படுத்தாது. வீரன் அப்படின்னு புது பிராண்ட், வீரன் பேரை கேட்டது வீரம் டானிக், கோதுமை பீர். இன்னும் நீங்க சொல்ல மாட்டீங்களே, அதாவது ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் மாதிரி
அப்படி ஆட்டோமேட்டிக்கா ஒரு ATM மாதிரி. ஏடிஎம் மாதிரி அந்த மிஷின்ல செலக்ட் பண்ணி அது வந்து கீழே டக்குன்னு பாட்டில் விழும். அப்படிலாம் பண்ண மக்களுக்கு ஒரு ஆர்வம் பெருகும் இல்லையா? இப்படியெல்லாம் செய்து மக்களை மேலும் தூண்டி தூண்டி மது பழக்கத்துக்கு ஆளாக்குகிறார்கள். மாணவர்கள் கையில் வந்து பேனா இருக்குன்னு சொல்லுவாங்க. பேனா பிடிக்க வேண்டிய மாணவர்களின் கைகளில் இன்று மது பாட்டில் பிடிக்கின்றன. எத்தனை பெண் குழந்தைகள் மது குடிக்கூடிய காட்சி சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம். மனசு வருத்தமா இருக்கு. ஒரு பக்கம் மது பழக்கம், அதை தாண்டி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் தள்ளுவண்டியில கூட இருக்கக்கூடிய அளவுக்கு மோசமா போய் கொண்டிருக்கிறது. இப்போ சமீபத்தில் பார்க்குறோம், சென்னையில் ஒரு 13 வயது சிறுவன் வந்து போதை ஊசி போட்டதுனால இறந்து போயிட்டாங்கிற ஒரு செய்தி கூட. ஆமாம், இன்னொரு செய்தி இப்போ இன்னைக்கு நேற்றுக்கு ஏதோ பார்த்தேன், தண்ணி அடிச்சுட்டு அந்த ட்ரெயின்ல பண்ணது. ரோடுக்கு நடுவுல வந்து அந்த இது இருக்கும் இல்லையா, ரெண்டு ரோடு ரெண்டா பிரிக்குமே, மீடியன் மேல ஏறி நின்று டான்ஸ் ஆடி கையில பீர் பாட்டிலோட ரீல்ஸ். ஆகவே எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. இப்ப சமீபத்துல ஒரு 6 மாதத்துக்கு முன்பு இருக்குன்னு நினைக்கிறேன், விஷ்ணு பிரியான ஒரு பொண்ணு கடிதம் எழுதிட்டு தற்கொலை செஞ்சிட்டாங்க. அதுல எழுதியிருக்காங்க, என்னுடைய அப்பா தினசரி குடிச்சிட்டு எந்த அளவுக்கு வந்து குடும்பத்துல ஒரு அமைதியற்ற சூழ்நிலை இந்த குடிப்பழக்கத்தால் ஏற்பட்டது, அதனால நொந்து போய் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறான். கைப்பட எழுதியிருக்கா தற்கொலைக்கான காரணம், என்னைக்கு எங்க அப்பா குடிப்பழத்தை விடுகிறாரோ அன்றைக்கு தான் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையும். அப்போ ஒரு நாட்டுல மக்கள் மத்தியில நல்ல நடத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமா இருக்க வேண்டியது அரசு. இதை வந்து சங்ககால புலவர் ஒருத்தர் சொல்லியிருக்கார். ஒரு பெண் புலவர், பொன்முடியின் பேரு, இந்த பொன்முடி இல்லை, அந்த பெண் புலவருடைய பேர் பொன்முடி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே. ஒருத்தருடைய கடமை சொல்றாங்க. ஒரு குழந்தைய பெற்று ஒரு நல்ல குழந்தையா வளர்க்கக்கூடிய அளவுக்கு வந்து பொறுப்பு தான் ஒரு தாய்க்கு. நல்ல ஒரு குழந்தைய வந்தாச்சு, அவனை பள்ளிக்கூடத்தை சேர்த்து படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளா மாற்றக்கூடிய பொறுப்பு தந்தைக்கு இருக்கிறது. அதே போல அப்படி வரக்கூடிய அந்த குடிமகனாக வந்துட்டான், அவன் தொடர்ந்து நல்ல ஒழுக்கமாக இருக்கக்கூடிய அளவுக்கு கடுமையான சட்டத்திட்டங்கள், சமூக அமைதி ஏற்படுத்துறது, இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய பொறுப்பு வந்து அந்த அரசனுக்கு, வேந்தனுக்குரிய கடமை என்று சங்ககால பெண் புலவர் பொன்முடி என்பவர் எழுதியிருக்கிறார். இவங்க தமிழை பத்தி அவ்வளவு பேசுறாங்கல்ல, தமிழை காப்போம், இப்ப இதை காப்பாத்துறாங்களா? ஆகவே அரசுடைய கடமையிலிருந்து வழிவிருக்கின்றது இந்த அரசு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி விவரத்தை நீங்க சொன்னீங்கல்ல புள்ளி விவரம், நான் ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்குறேன். நம்முடைய தமிழக காவல்துறையில ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களுடைய தொகுப்பு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மொத்தம் எவ்வளவு நடக்குது அப்படி புள்ளி விவரம் பார்த்துட்டே வரும்போது, ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் வந்து குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. கார்த்திகை மாசம் மார்கழி மாசம். ஏனென்று சொன்னால், ஐயப்ப மாலைக்கு விரதம் இருந்து மாலை போடக்கூடியவர்கள் குடிப்பழக்கத்தை நிறுத்துகின்ற காரணத்தினால் அந்த கார்த்திகை மார்கழி மாதங்களில் மட்டும் குடிப்பழக்கம் மட்டுமல்லாமல் எல்லா குற்றச்செயலும் குறைகின்றன. அப்ப பாருங்க, இந்த அரசு வந்து மதுவிலக்கை கொண்டு வராமல் இருந்தால் கூட சரி, ஹிந்து தர்மம் வந்து இந்த குற்றச்செயலை குறைக்கிறது. அந்த வலிமை ஹிந்து தர்மத்துக்கு, இந்து பண்பாட்டுக்கு, பக்திக்கு இருக்கிறது. அதே இன்னொரு புள்ளி விவரம் இருக்கிறது. ஒரே வருடத்துல ஒரே ஒரு நாளில் மிக அதிகமான குற்றச்செயல்கள் நடக்கின்றன. 2 நாள்ல, டிசம்பர் 31, ஜனவரி 1. மேக்சிமம் குடி, மேக்சிமம் ஆக்சிடென்ட், மேக்சிமம் ஈவ் டீசிங், அந்த 2 நாள் நடக்குது. அப்ப இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது பண்பாட்டை சீரழிக்கிறது, நாட்டை சீரழிக்கிறது, குடும்பங்களை சீரழிக்கிறது, சட்டம் ஒழுங்கை சீரழிக்கிறது. ஐயப்ப பூஜை என்பது பண்பாட்டை காக்கிறது, நாட்டை காக்கிறது, வீட்டை காக்கிறது, எல்லாத்தையும் காக்கிறது. இதை நான் இந்த சமயத்தில் சொல்லணும்னு நினைச்சேன். இதே போல இன்னொரு உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். சென்னைக்கு பக்கத்துல, மணலி பக்கத்துல தீயம்பாக்கம் என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தை சுற்றில எல்லா பக்கத்துலயும் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் எல்லாமே, மணலி ஆரம்பித்து எல்லாம் ரீஃபைனரிஸ் தான் நிறைய. அந்த லேண்ட் முழுக்க வந்து கெட்டு போயாச்சு, கெமிக்கல் வாட்டர் இறங்கி. விவசாயம், பாரம்பரியமாக விவசாயம் செய்து வந்த குடும்பம் முழுக்க விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எல்லாரும் சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. 5 கிராமங்கள்ல
100% எல்லா மக்களுடைய தொழில் என்னன்னா சாராயம் காய்ச்சது மட்டுமே. ஓ, நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்ல ஃபுல் டைமா இருந்த சிவராம்ஜி என்ற பெயர், மகாராஷ்டிராவிலிருந்து வந்தவர். அவர் சிவராம் ஜோக்லேக்கர் என்ற பெயர். அவர் இந்த 5 கிராமங்களை பார்த்து வருத்தப்பட்டார், எப்படியாவது அதை மாற்றி காட்டணும். அப்போ அசோக் லேலன் கம்பெனி எண்ணூர்ல போய் அங்கே உள்ள அவர்களுக்கு அவங்க அந்த எம்ப்ளாயீஸ் மத்தியில் வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். நல்லூர் வட்டம், வாரம் ஒரு முறை சந்திப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸாக அங்கேருந்து கூட்டு வந்து இந்த கிராமத்தை தத்து எடுத்தார். இந்த 5 கிராமங்களையும். அந்த ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து விவசாயம் பண்ண முடியாது, வேற தொழில் தெரியாது. அவங்களுக்கு என்ன மாற்று ஏற்பாடு? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வேற தொழில் நாங்கள் சொல்லி கொடுத்து வருமானம் வந்தது என்று சொன்னால் சாராயம் காய்ச்சல் நிறுத்துவோம். அப்போ ஒரு 5 இயர் ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த எல்லா கிராமங்களிலும் சாராயம் காய்ச்சக்கூடிய தொழிலை அடியோடு மாற்றி காட்டினார் சிவராம்ஜி அவர்கள். அப்போ ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத ஒரு செயலை ஒரு தனிநபர்களாக சில 100 தன்னார்வலர்களை கொண்டு மாற்றி காட்டினார் சிவராம்ஜி, ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர். இதை பற்றி இந்தியா டுடேல கட்டுரைக்கு வந்திருந்தது அந்த காலகட்டத்தில், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் ஒரு ஃபுல் டைமராக இருந்தவருக்கு தான் சமீபத்தில் செங்கோட்டை ஸ்ரீராம் அவர்கள் இந்த தினசருடைய ஆண்டு விழாவில் அவருக்கு விருதும் கூட கொடுத்து கௌரவித்தார். ஆமாம், அவரே தான். ஆகவே ஒரு சட்டம் செய்யாததை ஒரு தனிநபரோ ஆர்எஸ்எஸ் அமைப்போ அல்ல ஹிந்து பக்தி மார்க்கமோ ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும். ஆகவே நிதிஷ்குமார் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். அவரை போன்றே தமிழகமும் இதே போல செயல்படுத்தினால், தமிழகம் மட்டும் இந்தியா முழுக்க செயல்படுத்தணும். இந்தியாவுக்கு முன்னுதாரணமாக நிதிஷ்குமார் இருக்கிறார். அது செய்யும்போது இதனோட வரக்கூடிய எக்கனாமிக்கல் இதை பார்க்கணும். வெறும் சோஷியல் ஆஸ்பெக்ட் மட்டும் பார்க்குறோம். ஒரு பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு, ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் குடிச்சே வந்து பாதி வந்து செலவு பண்ணிடுறாரு. சம்பளமாக 10,000, சாராயமாக 9,000 செலவு பண்ணிட்டாருன்னா 1000 தானே வீட்டுக்கே வரும். அப்போ அந்த 9,000 திருப்பி குடும்பத்துக்கு வந்தால் எவ்வளோ குடும்பம் வளம் பெறும். ஆகவே நாட்டுக்கு நல்லது பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு செயல் தான் இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்துவது. அதை செய்திருக்கிறார். பீகாரை வந்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. பொதுவாக நம்ம இதை சொன்னோம், வடக்கன், பீகார், பானிபூரி வாய், அப்படி நம்ம வடக்கன்ஸ் சொல்லி இவங்க கிண்டல் பண்ணுறது. ஆனால் அப்படி கிண்டல் செய்த பீகார் இன்றைக்கு சாதித்து காட்டியிருக்கிறது. தமிழகம் எப்போது திருந்தும், பீகாரை பார்த்து திருந்துமா என்பதுதான் இன்றைய கேள்வி. பிரதமர் மோடி இந்த தேர்தல் காலத்தில் ஒவ்வொரு மீடியா நிறுவனங்களுக்கும் பேட்டி கொடுக்குறார். இவங்க ஏற்கனவே மோடி எந்த ப்ரெஸ்ஸையும் சந்திக்கிறதில்ல, பத்திரிகை ஊடகம் என்றாலே பயம் அவருக்கு அப்படின்லாம் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் எல்லா வகையான மீடியாக்களையும் இப்பொழுது அவர் சந்தித்து அவங்களுக்கு ஃபுல்லாக ஒரு இன்டர்வியூ, கம்ப்ளீட் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி ஏஎன்ஐ நிறுவனத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அதில் மிக முக்கியமான விஷயங்களை சொல்கிறார். இவ்வளவு நாள் நீங்கள் வந்து வளர்ச்சி திட்டம், நாடு பொருளாதாரத்துக்கு எப்படி ஆக போகிறது, இதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் சமீப காலமாக உங்களுடைய பிரச்சாரத்தில் அதிகமாக மத ரீதியான பிரச்சாரங்களும், காங்கிரஸ் வந்து இடஒதுக்கீட்டுக்கு வந்து ஒழிச்சிடும் அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசுகிறீங்களே அப்படின்னு என்னை பலரும் கேட்கிறார்கள். எனக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கிறது. அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்து தந்த அந்த அரசியலமைப்பு உறுதி செய்த எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு உறுதி செய்த அந்த இடஒதுக்கீட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இந்த காங்கிரஸ் தலைமையிலான இந்த இண்டி கூட்டணி இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அவங்க இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை மத சிறுபான்மையினர்கள் கொடுத்து இவங்களை பலிகடா ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. அதை நான் உயிரோடு இருக்கும் வரை நான் அதை வந்து விடமாட்டேன். அதனால் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான விழிப்புணர்வை இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டியதே என்னுடைய கடமையாக இருக்கிறது. அதனால் இது சம்பந்தமாக நான் மேடை பேச்சில் பேசுகிறேன். இது எப்படி மத ரீதியான பிரச்சாரமாகவோ இல்லை சமூகங்களுக்கிடையே பிரச்சனையை தூண்டுவது மாதிரி நான் பேசுகிறதாகவோ இருக்கும். உண்மையில் சொல்லப்போனால் இந்த பட்டியல் சமூகத்திற்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் நம்பர் 1 எதிரி அப்படின்னா அது காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எந்த வகையில் சரி? அதாவது மேலும் சொல்லியிருக்கிறார், மை ஸ்பீச் இஸ் டு அலர்ட் த எஸ்சி எஸ்டிஎன் எம்பிசி ஓபிசி. இந்த சமூகங்களிடையே ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான் நான் பேசியிருக்கிறேன். ஏனால் இவர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டை பிடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுக்க முயற்சி செய்கிறார்கள். அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்.
அதுதான் நான் செய்தேன். அதனால எதிரி, உங்களுக்கெல்லாம் எதிரி வந்து இவர்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போல மேலும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு என்னன்னா, இந்த இந்தி கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியுடைய மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை என்பது 1947 இந்த நாட்டை பிளவுபடுத்த நினைத்த முஸ்லீம் லீக்குடைய மேனிஃபெஸ்டோ என்ன இருந்ததோ அதே தன்னுடைய தேர்தல் அறிக்கையாக இவர்கள் இடம்பெற செய்திருக்கிறார்கள். ஐஎம்யூலுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லை, காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ வித்தியாசமே இல்லை. ஆகவே இது முஸ்லீம் லீக் மேனிஃபெஸ்டோ என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார், அதுதான் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நம்ம ஜமியா மிலியா பல்கலைக்கழகம் பார்க்குறோம், வேலூர் சிஎம்சி பார்க்குறோம். வேலூர் சிஎம்சியில் நீங்கள் போனீங்கன்னா இடஒதுக்கீடுலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அவங்க இஷ்டப்படி அவங்களுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளோ ப்ரொஃபஸர் இதுலேருந்து ஆரம்பித்து மாணவர் சேர்க்கை வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம், இது வேணா இருக்கலாம், எல்லாம் அவங்க முடிவு பண்ணுறது தான். மத்திய அரசுடைய எந்த ரிசர்வேஷன் பாலிசி அங்கே போய் ஈடுபடாது. அதனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அதே போல் ஜமியா மிலியா யூனிவர்சிட்டி பற்றி நாம் படித்திருக்கிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 10,000 இப்படிப்பட்ட மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து நாடு முழுக்க இயங்குகின்றன. அவை அனைத்தும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இந்த மைனாரிட்டி சிறுபான்மை கல்வி உரிமைகள் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டன. அப்ப இந்த 10,000 கல்லூரிகள், வேலைவாய்ப்பு, மாணவர்கள் சேர்க்கை இத்தனையும் பறித்தது அந்த மாபாதக செயலை செய்து காங்கிரஸ் கட்சி. அப்போ விழிப்புணர்வு தானே. நமக்கே அது புதுசா இருக்குது நம்பர். நமக்கு தெரிஞ்ச வேலூர், ஜமியா 2 தான் கேள்விப்பட்டிருக்கோம். நாட்டுக்கு 10,000 காலேஜுங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்ப எந்த அளவுக்கு வேலை வாய்ப்போ அல்லது இடஒதுக்கீடோ பிடுங்கப்பட்டிருக்கிறது பாருங்க, மதத்தின் பெயரால. இதை சொன்னால் இவ வந்து மதவாதி, செஞ்சது மதவாதியா பண்ணியிருக்காம அதை வந்து கேட்டோம்னா மதவாதி, கேட்டவன் தான் மதவாதி என்று அது விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதை விட மோசம் என்னன்னா, இந்தி கூட்டணி இன்னும் மோசமா சொல்லியிருக்கு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுக்குறேன்றான். ஏப்பா இந்த இதுல பெங்கால்ல வந்து நல்ல விளையாடு ஃபுட்பால் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. யூபியில் அத்லெட்டிக்ஸ் நிறைய பேர், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பிராந்தத்தில் ஒரு ரீஜன்ல ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கோகோ பிளேயர்ல பெரிய பெரிய பிளேயர்ஸ் மகாராஷ்டிரால இருப்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒரு இது இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அப்போ அதில் யார் அங்கே இருக்காங்களோ, இப்போ அதே போல் பாம்பேல பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பைத்தியமாக இருப்பாங்க. மெயினாக பாம்பே தான். இன்னைக்கு கூட நீங்கள் போனீங்கன்னா ஊர் முழுக்க அந்த பாம்பே ஒட்டி உள்ள மாவட்டங்கள் முழுக்க வந்து கிரிக்கெட் மேனியாவே இருக்கும். மாதிரி ஹரியானா, பஞ்சாப் இந்த பகுதியில் ரெஸ்லிங், அந்த மல்யுத்தம், ரெஸ்லிங், அதெல்லாம் பளுத்து. வடகிழக்கு பகுதியில் பாக்ஸிங், கிக் பாக்ஸிங்ல அவங்க ஒவ்வொரு இடத்துல அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸில் வந்து யார் தலை சிறந்தவனோ வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பணும். காங்கிரஸ் என்ன சொல்கிறான், நீ முஸ்லீம்னா முஸ்லீம் கொடுத்துரு உடனே ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இப்போ ஒரு 100 பேர் நல்லா வராங்கன்னு வச்சுக்கோங்க, தடகள வீரர்கள், அதில் யார் ஃபர்ஸ்ட்டு கிடையாது, அந்த குரூப்பில் யாராவது முஸ்லீம் இருக்கானா அவனை செலக்ட் பண்ணு. அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டால மத ரீதியான ஒதுக்கீடு என்று சொல்லி மத ரீதியாக ஸ்போர்ட்ஸ்லையும் வந்து பிளவுபணம் ஏற்படுத்தக்கூடியது காங்கிரஸ். இராணுவத்திலையும் கூட அப்படிதான் ஜாதி பிரச்சனையை ராகுல் காந்தி கிளப்பி இருக்கிறதையும் பார்க்குறோம். அக்னி வீருங்கிறது வந்து கீழே லெவலில் அவங்கள செலக்ட் பண்ணுறதெல்லாம் SC ST வச்சுக்கிறாங்க, ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வேறு ஜாதியினர், ஹையர் கேஸ்ட் என்று சொல்லி அதையும் பிளவை தூண்டினார். இப்போ பாருங்க, கவர்மெண்ட் டெண்டர்லேயே வந்து மைனாரிட்டிக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இப்போ பிரிட்ஜு கட்டணும், பிரிட்ஜு கட்டுறதுக்கு டெண்டர் விடுவாங்க. ஏற்கனவே உள்ள அனுபவம் என்ன, யார் யார் பிரிட்ஜு கட்டியிருக்காங்க, யார் நல்லா கட்ட முடியும், இவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், ஹிஸ்ட்ரி பார்ப்பாங்க. அதை பார்த்து அந்த அடிப்படையில் ஒரு 3-4 பேர் பிட் பண்ணாங்கன்னா அதில் ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி 4 பேர் பிட் பண்ணா இல்லை 10 பேர் பிட் பண்ணா அதில் முஸ்லீம் யாராவது பண்ணாங்கன்னா உடனே அவனுக்கு கொடுத்துரு, மற்ற எல்லாம் தள்ளி விட்டுரு. அப்போ அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்கா, அதெல்லாம் கவலைப்பட, முஸ்லீமா கொடுத்துரு. அரவிந்த் கெஜ்ரிவால் வீடு ரெனோவேஷன்ல ஒரு 5 விதமான ஒர்க்ஸுக்கு இது கொடுத்துருக்காங்க, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, அந்த இதுக்கு பிட்டு. அதுல கிட்டத்தட்ட 4 ஒர்க்கு வந்து இஸ்லாமியர்களுக்கே கொடுத்துருக்காங்கிறதும் RTIல ரிவீல் ஆனதுன்னு நம்ம பார்த்தோம். ஆமா, அதனால இது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வீடு மட்டுமல்ல, எல்லா கவர்மெண்ட் டெண்டருமே இனிமேல் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் என்பதை போல, இந்த நாடே முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது என்பது போன்ற ஒரு மேனிஃபெஸ்டோவை காங்கிரஸ் உருவாக்கி இருக்கின்றது என்கின்ற அபாயகரமான எச்சரிக்கையை, விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் மோடி அவர்கள். ஆனா பழிப்பேர் என்ன, மதவாதி இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஏற்கனவே இதே போல மத ரீதியான இடஒதுக்கீடை வந்து கொண்டு வருவதாக சொல்லி ஆந்திர பிரதேஷ் அரசு சொன்னது. அந்த ஹைகோர்ட்ல வந்து கேஸ் நடந்து அது செல்லாது என்று ஹைகோர்ட் சொல்லியாச்சு. திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்பி இருக்கிறது. ஆகவே
ஒரு பெரிய பாவச் செயலை இந்த காங்கிரஸ் கட்சி இந்தி கூட்டணி இந்த நாட்டு மக்களுக்கு செய்த ஆரம்பித்திருக்கிறது. இத்தனையும் திட்டிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது என்று. அந்த ஆந்திர பிரதேச ஹைகோர்ட்டு திட்டியாச்சு, சுப்ரீம் கோர்ட் திட்டியாச்சு. இருந்தாலும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான். வாக்கு வங்கி அரசு நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு தேச நலனை அடமானம் வைத்து வாக்கு வங்கி பாலிடிக்ஸ் நடத்தக்கூடிய இந்தி கூட்டணி. அதனால நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க மதவாதம் பேசுகிறார் என்று மோடி மேல் குற்றம் அறிக்கை சொன்னீர்கள். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, முல்லை முள்ளால் தான் எடுக்கணும். இவர்கள் மதவாதம் பேசி பிரிவினை ஏற்படுத்த முயற்சி செய்தால் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இன்னொரு முள் தான். அதனால அந்த முள்ளால் தான் எடுக்க வேண்டும். அந்த நற்செயலைத்தான் மோடி அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் நாட்டில் நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இஸ்லாமிய பயங்கரவாதம் எப்படி இலங்கையில் இருக்குது, அந்த இலங்கைக்கும் தமிழகத்துக்கு அதுக்கு உதவியாக எப்படி இங்கே கட்டமைக்கிறார்கள் அப்படிங்கிற பல விஷயத்தை நம்ம இதே ஸ்ட்ரீட் டிவியில் பேசியிருக்கிறோம். கடந்த வாரம் 4 பயங்கரவாதிகளை வந்து குஜராத் ஏர்போர்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஏடிஎஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க வந்து இலங்கையிலிருந்து சென்னை வழியாக குஜராத்துக்கு வந்திருக்காங்க. எதுக்குடா வந்திருக்காங்கன்னா, ஆர்எஸ்எஸ் தலைவர்கள், பாஜக தலைவர்கள் மற்றும் இஸ்ரேல் ஜூஸ் இன மக்கள் இவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்களோ அவங்களெல்லாம் தேடி பிடித்து அவங்கள கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, தேசிய தவ்ஹீத் ஜமாத் அப்படின்னு இலங்கையிலே தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள். இப்போ இவங்களுக்கு உதவியாக அங்கே உள்நாட்டிலேயே இலங்கையிலேயே ஒரு தேடப்படும் ஒரு குற்றவாளியாக இருக்கிறது யாருன்னா உஸ்மான் ஜெரால்ட் அப்படிங்கிறவர். அவருக்கு வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தா 20 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுக்குறோம் அப்படின்னு இலங்கை அரசு அறிவிச்சிருக்குது. இந்த 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 4 பேர் யார் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஒருத்தர் வந்து முகமது நுஸ்ரத், அவர் வந்து எலக்ட்ரிக்கல் இந்த விஷயங்களை எல்லாம் இறக்குமதி செய்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர், ஒரு என்டர்பிரினர் அவர். அப்புறம் முகமது நஃப்ரான்னு இருக்கார், அவர் என்ன கார்மெண்ட்ஸ் அதெல்லாம் இறக்குமதி செய்ய அவங்க அம்மாவோட சேர்ந்து அவர் பிஸ்னஸ் பண்ணுறார். அப்புறம் முகமது பாரிஸ் அப்படிங்கிறவர், அவர் வந்து ஒரு கூலி தொழிலாளி. அப்புறம் முகமது ரஸ்தீன், இவர் வந்து ஐஸ் வியாபாரம் பண்ணுறார் அப்படின்னு. ஐஸ் வியாபாரம் பண்ணாருன்னா ஐஸ் ஃப்ரூட் விற்பாரா அப்படின்னு இல்லை, பெத்தட்டமைன் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருளை அங்கங்கே கடத்தக்கூடியவர். கடத்தி ஒரு சில தடவை அரெஸ்டும் கூட ஆயிருக்காரு. இதில் என்னன்னா, இதில் 4 பேரும் ஏற்கனவே ஏதோ ஒரு வகையில் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டவர்கள். வெளியில் வந்தும் அதே போன்ற ஒரு வேலையை தான் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது இங்கே இந்தியாவில் கைது செய்திருக்காங்க. அங்கே ஒருத்தவரை தேடிட்டு இருக்காங்க. ஒரு நெட்வொர்க் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்களை கொலை செய்வதற்கு இருக்காங்க. இவங்களுக்கு அபு அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தானில் இருக்கிறவரோட ஒரு லிங்க் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஹை கமிஷனே இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் நாம் இதே டிவியில் பேசியிருக்கோம். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த கைது செய்யப்பட்ட 4 பேரும் தேசிய தவ்ஹீத் ஜமாத் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள். இலங்கை அரசுல தவ்ஹீத் ஜமாத் ஏற்கனவே இதே போல 5 வெவ்வேறு தவ்ஹீத் ஜமாத் இருக்கின்றது. இதுவும் சேர்ந்து இந்த 6 தவ்ஹீத் ஜமாத்தையும் தடை செய்திருந்தார்கள். ஆனால் என்ன ஆச்சுன்னா, ரணில் விக்ரமசிங்கே அவர் தேர்தல் நிற்கும்போது இதே ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான். தேசிய தவ்ஹீத் ஜமாத் நேரடியாக அந்த குண்டு வெடிப்பில் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால் மிச்ச 5 தவ்ஹீத் ஜமாத்தினுடைய தடைகள் நீக்கிட்டார். ஆக இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கின்றது என்று பாருங்க. பேனரை நீங்க பிரிச்சு கட்டிக்கலாம், பிரிச்சு கட்டிக்கலாம், அங்க நீங்க வந்துக்கலாம், ஒன்றும் தெரியாது. இதுல பாருங்க, நீங்க அந்த 4 பேர்ல ஒருத்தர், அவங்க அப்பா ஏற்கனவே இலங்கையில ஒரு நீதிபதியை தப்பா தீர்ப்பு கொடுத்தா சொல்லிட்டு ஒரு கொலை பண்ணிட்டார். அவருடைய பையன். நல்ல ஒரு வரலாற்று முக்கியத்துவமான சம்பவம், பரம்பரை தொடர்கிறது. அந்த மாதிரி எல்லாருமே இல்லை. நீங்க இன்னொரு விஷயம் விட்டுட்டீங்க. இங்கே உள்ள ஆர்எஸ்எஸ் தலைவர்கள், பிஜேபி தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஜூஸ் அந்த யூத தலைவர்களை கொல்லணும்னு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் கிரிக்கெட்ல முடிந்தால் உள்ள நுழைஞ்சு ஏதாவது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா என்றும் திட்டம் தீட்டி இருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக நம்முடைய உண்மையிலே இப்போ உள்ள மோடி அரசுல இருக்கக்கூடிய இந்த புலனாய்வு அமைப்பு இந்த இஸ்ரேலுடைய மொசாத்தை விட பல மடங்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும்.
அவங்க அப்படி வரும்போதே மோப்பம் பிடித்து எல்லாம் ஒரே கோழியை முக்க அமைக்கி இதே காங்கிரஸ் ஆட்சியான என்ன நடந்திருக்கும் நம்ம கற்பனை கூட பண்ணிருக்க முடியாது. சென்னை ஏர்போர்ட்லேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க, குஜராத் ஏர்போர்ட்டில் மாட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு இங்கு உள்ள என்ஐஏவாக இருக்கட்டும் மற்ற எல்லா புலனாய்வு அமைப்புகளும் தேசிய நலனை காக்கக்கூடிய ரொம்ப துடிப்பான அமைப்பாக எல்லா அமைப்புகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால் தகுந்த நேரத்தில் அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த தௌஹீத் என்று சொன்னாலே ஏக இறைவன் அல்லாஹ், அதுதான் தௌஹீத் என்பதனுடைய பொருள். இந்த தௌஹீத் என்கின்ற பேர்லே ஜமாத் இது காமன் நேம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடுன்னு போட்டுக்குவான், வேற ஏதாவது போட்டுக்குவான், அங்கே தேசியன்னு போட்டுக்குவான். ஆனால் எல்லாமே ஒரே வேலை தான் செய்கிறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, ஜைனுல் ஆப்தீன் தானே அந்த ஆள் பேர். அவர் என்ன சொன்னார், போலீஸை தாக்குவோம், அடிப்போம், குத்துவோம், மிரட்டினாரு. கமலஹாசனை மிரட்டினோம் என்பது வெளிப்படையாக மைக்கில் பேசினார் பொதுக்கூட்டத்தில். அந்த வீடியோவை யூடியூப்ல இருக்கு, போய் பார்க்கலாம். தேசிய தௌஹீத் ஜமாத் செஞ்சு காமிச்சிட்டான், குட்டியை போட்டு பேசதான் செய்வேன், நாங்கள் செய்வோம். ஆக பெயர்லையும் இவர்களுக்கு ஒற்றுமை இருக்கிறது, செயலிலும் ஒற்றுமை இருக்கிறது, பயங்கரவாதத்திலும் ஒற்றுமை இருக்கிறது. ஆனால் உண்மையிலே லிங்க் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது, இருக்கலாம். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இன்னொன்று, பாகிஸ்தான் இப்போ பல்லு பிடிங்கின பாம்பாக கொஞ்சமாக அது இஸ்லாமிய பயங்கரவாதம் கொஞ்சம் குறைந்து கொண்டிருக்கிறது. ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசம் இல்லை. ஆனால் இப்போ பாருங்கள், ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய பயங்கரவாதம் அதிகமாக ஆரம்பித்திருக்கிறது. இது பெரிய கவலை தரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ பார்க்க ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு நாடாக ஸ்ரீலங்கா மாறிக்கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு அச்சம் நமக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. ரொம்ப விழிப்புணர்வோடு கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா பாகிஸ்தானை விட இது உள்ள ஊடுருவி வர்றது ரொம்ப ஈஸி. கள்ளத்தோணிலே வைகோவை போயிட்டு வந்திருக்காரு, அதனால் ரொம்ப ஈஸியாக வர முடியும். அதே போல் நம்ம தமிழ்நாட்டுடைய கிழக்கு பகுதி முழுக்க, கீழக்கரையாக இருக்கலாம், ராமநாதபுரமாக இருக்கலாம், இவையெல்லாம் முஸ்லீம் மெஜாரிட்டி, அந்த கோஸ்டல் ஏரியா முழுக்க அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஏற்கனவே ஈசிஆரை பற்றி பல முறை நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ இட் இஸ் வல்னரபிள் டு தீஸ் செப்பரேட்டிஸ்ட் எலிமெண்ட்ஸ். ஆகவே மிக ஜாக்கிரதையாக அணுக வேண்டிய விஷயம். ஆரம்பத்திலேயே இந்த பயங்கரவாதத்தை கிள்ளி எறிய வேண்டிய, இல்லாட்டினா அது ஒரு பெரிய நெட்வொர்க், நீங்கள் சொன்னீங்க ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கின்றதோ என்ற ஒரு கவலையை நீங்கள் சொன்னீங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது அதில் ஒரு நபர் தீர்ப்பு தவறாக கொடுத்து விட்டார், அதாவது அவங்களுக்கு பாதகமாக தீர்ப்பை கொடுத்து விட்டாருன்னு கொலை செய்தவருடைய மகன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அது எனக்கு உடனே ஃப்ளாஷ் ஆனது என்னென்னா, பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட பொழுது அங்கங்கே கண்டன கூட்டங்கள் நடந்தது. அப்பொழுது ஜார்க்கண்டில் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாருன்னு ஒரு லாரி, ஒரு ஜீப், அவர் வாக்கிங் போகிறப்ப ஜீப்பை ஏற்றி கொண்டாங்க. இதே போன்று செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர் இங்கே பேசினார். அவர் கைது செய்யப்பட்டார். ஒரு 2 தடவை அவர் ஜாமீன் கேட்டப்ப இல்லைன்னு சொன்னாங்க. அநேகமாக அவர் இப்பொழுது ஜாமீனில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இரண்டுக்கும் தொடர்பு இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் ஒரே மாதிரியான பேச்சு இருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்தே தான் அதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரே மாதிரியான சிந்தனை இருக்கின்றது, ஒரே சிந்தனை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது எந்த நாட்டிலிருந்து வந்தாலும், அது கல்லேரியிலிருந்து ஆரம்பித்து எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே சிந்தனையாகத்தான் இருக்கும். ஆக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஹிந்து மதத்தினுடைய பகவத்கீதையை புரிஞ்சு காட்டி கூட பரவாயில்ல, அப்படின்னா புரிஞ்சிக்க வேண்டாம்னு அவசியம் கிடையாது. நமக்கு ராமாயண மகாபாரதம் கீதை தெரியாட்ட கூட பரவாயில்ல. இஸ்லாமிய பயங்கரவாதம் எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் நம்முடைய வருங்கால சந்ததிகளை நாம் காப்பாற்ற முடியும். அதற்கு இந்த ஒரு செய்தி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இதுவரை அனைத்து செய்திகளுக்கும் உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை வெளிப்படுத்தினீங்க, மிக்க நன்றி. இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.